அனைவருக்கும் வணக்கம். தாமத திருமண அமைப்பு கொண்ட ஜாதகங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்பொழுது கடக லக்னம் கன்னி ராசி உள்ள ஆண் ஜாதகத்தை ஆய்வுக்கு மேற்கொள்ள போகிறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஜாதகம். என்னென்னா, லக்னத்தில் உச்ச குருவும் புதனும் இருந்து திக்பலமாகி 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ 7ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. இருந்தாலும் இவருக்கு திருமணம் இது வரைக்கும் ஆகலை. அதற்கான காரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. லக்னத்திற்கு 12 செவ்வாய் இருந்து அவர் மிதுனம் மற்றும் கன்னி இந்த 2 ராசி கட்டத்தில் இருந்தால் தான் அது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. இவருக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். ஸோ இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. மேலும் அதற்கான காரணங்களையும் நம்ம பார்ப்போம். 7ஆம் அதிபதியான சனி தன் பகை வீடான சூரியனோடு சேர்ந்து ராகுவிடன் அஸ்தங்கம் ஆகியிருக்காரு. ஸோ 7ஆம் அதிபதி கெட்டு இருக்காரு. காரண கிரகமான சுக்கிரன் அவரும் ராகுவிட அஸ்தங்கமாகியிருக்காரு. திருமணத்திற்கு முக்கிய காரணமான சுக்கிரன் தான். அவர் சனி மற்றும் ராகுவுடன் சேர்ந்து ரொம்ப பாவத்துவமாகியிருக்காரு. லக்னத்துக்கு 12 செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷத்தை கொடுக்குறாரு. இப்போ ராசிக்கு பார்ப்போம். ராசிக்கு 12 சனி மற்றும் ராகு இருந்து அயன சயன போகத்தை கெடுக்கிறாங்க. ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் ராகு மற்றும் சனியோடு சேர்ந்து கெட்டு இருக்காரு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாரி, என்னதான் குரு உச்சமாகி திக்பலமாகி புதனும் திக்பலமாகி 7ஆம் இடத்தை பார்த்தாலும் அதற்கான காரண கிரகங்கள் சரியாக இருக்கணும். மேலும் அதுக்கான தசா புத்திகளும் சாதகமாக இருக்கணும். அப்பொழுது தான் ஒருவருடைய வாழ்க்கையில் திருமண அமைப்பு உண்டாகும். மேலும் வேறு ஒரு ஜாதகத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.